நேற்றைய தினத்தில் வாசித்த அதே வேத பகுதி தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். பிள்ளைகளே, இயேசு பிறப்பு ஒரு சரித்திர நிகழ்வு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த உலகம் முழுவதும் கோலாகலமாக கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், அவர் கொண்டாடப்படத்தக்கவர். வேதம் சொல்கிறது துதிக்கப்பட தக்கவர். என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கு கொடேன், இது கொண்டாடியே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்த நாள். ஒரு கட்சி ஜெயிச்சதென்றால், இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லி மக்கள் உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். இந்த தலைவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார் என்று சொல்லி ஒரு மனிதனை அவ்வளவாய் கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் இயேசு கிறிஸ்து பிறந்ததனால்தான். இது உலகம் அறிந்த உண்மை. ஆகையினால்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பற்றியான உண்மைகள் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு யாருமே என்ன சொல்ல முடியாது, இது பொய், கட்டுக்கதை அல்லது புராண கதை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வரலாற்று சுவடுகளையும் இன்றைக்கு கொண்டிருக்கின்றது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்று சுவடுகள் அத்தனையும், இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்று சுவடுகள் அத்தனையும் நமக்கு இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிறது. மற்ற கதைகளுக்கெல்லாம் புராணம், அவைகளெல்லாம் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். வரலாறு கிடையாது எதற்குமே. ஆனா கிறிஸ்துவுக்கு வரலாறு இருக்கிறது, தலைமுறைகள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. சுமார் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து பிறப்பாருங்கிற அந்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இதுக்கப்புறம் கிறிஸ்து பிறப்பார், என்னென்ன செய்வார், எப்படி நமக்காக பாடுபடுவார், எப்படி உயிர் தழுவார், அது வரைக்கும் தீர்க்க தரிசனமாக வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற தொடங்கினது. இந்த பிறப்பும் தீர்க்க தரிசன நிறைவேறல் தான் இது ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒன்று. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸை நாம் உண்மையாய் கொண்டாட வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்க வேண்டும். குழந்தையாக பார்ப்பதை விட்டுவிட்டு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் உணரும் தருணம் தான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்தால்தான் என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்ததை அங்கே நேற்றைய தினத்தில் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்ததை தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார். மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்? இரட்சகர் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இதற்கு பெயர் தான் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த செய்தியை, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை இந்த தூதர்களுக்கு சொன்ன உடனே, இந்த மேய்ப்பர்களுக்கு சொன்ன உடனே இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். வாசிக்கலாம். பதினைந்தாம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு
மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கவனிங்க, மேய்ப்பர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள், அந்த ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய அந்த நற்செய்தியை கேட்ட உடனே, கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை கேட்ட உடனே, தனக்கு இருந்த எல்லா அலுவல்களையும் வேலைகளையும் பொறுப்புகளையும், யாரோ ஒரு பண்ணையருடைய ஆடுகளா இருக்கலாம், யாரோ ஒரு செல்வந்தனுடைய ஆடுகளா இருக்கலாம், மிகப்பெரிய கூட்டத்தை அவங்க விட்டுட்டு முதல்ல அவங்க போகிறது எங்க போறாங்க? கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த விஷயத்தை நாம் பெத்லகேம் ஊர்ல போய் முதல்ல பார்ப்போம். அறிவிக்கப்பட்ட விஷயத்தை முதல்ல பார்க்க, இயேசுவை பார்க்க போவோம் வாருங்கள் சொல்லி மேய்ப்பர்கள் உடனே கிளம்பினார்கள். இன்னைக்கும் கிறிஸ்துமஸுக்காவது கிறிஸ்துவ பார்க்க யாராவது வருவாங்களா, ஒரு புது ஆத்மா உள்ள வராதா என்று ஏங்கின ஆண்டவரும் பார்த்திருப்பாரு. ஒரு மேய்ப்பம் கூட இல்லையா நம்ம கிட்ட இந்த என்னை பார்க்க வர்றதுக்கு? வழக்கமா வந்தவங்க தானே வந்துட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பார் இல்லையா? இங்க மேய்ப்பர்கள் உடனே போறாங்க, தான் அலுவல்கள்லாம் ஒதுக்கிடுறாங்க. இயேசுதான் ஃபர்ஸ்ட், கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட காரியம், இது கர்த்தருடைய காரியம். இது கண்ட ஆளுகளுக்குள்ள பிறந்த நாள் இல்லை, கர்த்தர் பிறந்த நாள் இன்னைக்கு. ஆகவே உடனே என்ன பண்றாங்க? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. போய் மரியாளையும் யோசேப்பையும் பார்த்து முன்னணியிலே படுக்க வைத்திருக்க இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தாச்சு. உடனே 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து, அங்கே கடத்தி இருக்கிற பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாரும் இந்த வசனத்தை உற்று கவனிங்க, பைபிள் எடுத்திறந்து உற்று கவனிங்க. முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை என்ன பண்ணினார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணினார்கள்னா பொருள் என்ன? விளம்பரப்படுத்தினார்கள், பலருக்கு அறிவித்தார்கள், உலகத்துக்கே பிரசித்தம் பண்ணினார்கள், விளம்பரப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொன்னார்கள். சங்கதியை சொன்னார்கள். இந்த மேய்ப்பர்கள் என்ன படித்திருப்பார்கள்? காலேஜ் முடிச்சிருப்பாங்களா? இதை கல்வி கற்றிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல தியாலஜி பைபிளாவது அவங்கள்ட்ட இருந்திருக்குமா? எதுவுமே இருந்திருக்காது. ஒரு கோலும் தடியும் அவங்க கையில இருந்திருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணியும் கஞ்சியும் அல்லது அப்பவும் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருந்திருப்பாங்க. வேற அவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கும்? இவங்க தனக்கு சொல்லப்பட்ட செய்திய தாமதிக்காம என்ன பண்ணாங்க? உடனே பார்த்ததும் அல்லாமல், அது கீழ்ப்படிஞ்சு பார்த்ததும் அல்லாமல், போய் பாருங்க, உடனே போய் பார்த்தாச்சு. உடனே அந்த பிள்ளையை குறித்து பிரசித்தம் பண்ண மாட்டாங்க. இது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார், தாவீது நம்ம ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களை என்ன ரட்சிக்க ரட்சகர் பிறந்திருக்கிறார். நற்செய்தியை உடனே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க.
இதுதான் கேரல் ரவுண்ட், உண்மையான கேரல் ரவுண்ட். நற்செய்தியை அறிவித்தார்கள். பிள்ளைகளே, எத்தனை வருஷம் விசுவாசியா நாம் இருக்கிறோம்? இந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு நாள் ஒரு நபருக்கு சொல்லலாமே. பிரசித்தம் பண்ணினார்கள், விளம்பரப்படுத்த சொல்லி இருக்கிறார். இதைத்தான் இதே குழந்தை இயேசு கிறிஸ்து தூதர்கள் மூலமாய் சொன்னத மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்க உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் என்ன கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உலகம் முழுவதும் நீங்க புறப்பட்டு போய், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம். இந்த குழந்தை, இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து குறித்து மேய்ப்பர்கள் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் உள்ள பிறந்திருக்கிறான்னு சொல்லி. இந்த இயேசு கிறிஸ்து வளர்ந்து 30 வயது ஆன பிறகு அவர் என்ன பண்ணார்? ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். சீஷர்களை அவருடைய ஊழிய பயணத்திலே அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சு சீஷர்களை உருவாக்குகிறார். அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்க உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தன்னை யாருன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம்? எப்படிப்பட்ட தேவனை மேய்ப்பர்கள் பார்க்க வந்தாங்க? நித்திய பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவர். இவ்வளவு தூரம் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தாங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். கடந்து வந்த பாதையை திரும்பி கொஞ்சம் பாருங்க. கொஞ்சமா அது நன்றி உணர்வு இருந்தா நீங்க எழுமி நின்று கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிச்சிருக்கணும் நேரத்துக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ற புரியுது? அவர் என்ன சொன்னார்? உடனே வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், எனக்கு நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினம் சுமார் 500 இடியாப்பம். எவ்வளவு பரோட்டா? 200 பரோட்டா, 23 கிலோ சிக்கன். சப்பாத்தி எவ்வளவுங்க? கொழுப்பா, பணக்கொழுப்பா நமக்கு? எவ்வளவு சிக்கன்? 23 கிலோ சிக்கன். சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. ஆளுக்கு ஒரு ஆத்மா அவங்கள கூட்டி வர முடிஞ்சுதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? வேதனையின் உச்சக்கட்டம். ராத்திரி 1 மணிக்கு பிள்ளைங்க சுமந்து ஒரு வீடு வீடா தட்டி, சாப்பாடு வேஸ்ட் ஆக விடாது, சூடு பண்ணியாவது காலையில் என்ன செஞ்சிட்டோம்? நினைச்சு பார்க்க முடியலங்க. தூக்கமே வரல எனக்கெல்லாம். சரி, ஒரு ஆத்மா விடுங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எங்க போனீங்க? பிள்ளைகளே,
யோசிச்சு பார்க்கணுங்க. கிறிஸ்மஸ் நன்னாளில் இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் சத்தியம் அப்படித்தான் சொல்லுது. சத்தியம் பேசும்போது சங்கடம் வரலாம், ஒன்றும் பண்ண முடியாது. வசனம் சொல்லுதுங்க, பிரசித்தம் பண்ணுங்கள், பிரசித்தம் பண்ணுங்கள். எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கோபத்துல கேட்டார். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க? விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு கேட்டார். பிள்ளைகளே கவனிங்க, நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட, நமக்காக பிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒரு பிள்ளைங்களை கூட்டிட்டு வர முடிஞ்சுதா? ஒரு ஆத்துமா அல்ல, நாம ஏன் வர முடியல? யார்கிட்ட சொல்ல முடியும் கணக்கு? இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த பிறந்த இயேசு சொன்ன வார்த்தை சொல்றேன், உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்க. நீங்க இப்ப புறப்பட்டு கூட போக வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. எனக்கு எங்க பைபிள் தெரியும்? மேய்ப்பருக்கு என்ன பைபிள் தெரியும்? மேய்ப்பருக்கு என்ன தெரியும்? இயேசுவை சொல்வதுதான் சுவிசேஷம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில பிறக்கட்டும், உன் குடும்பத்துல பிறக்கட்டும், உனக்கு நல்ல காலம் பிறக்க நீங்க தான் சொல்லணும். குடுகுடுப்புக்காரன் சொல்றான், அவனுக்கு தெரிஞ்ச கூட என்ன நமக்கு தெரிய மாட்டேங்க. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்கணும் சொல்றான், சொல்ல வேண்டியது நாம. இயேசு பிறந்திருக்கிறாருங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லணும். இதான் சுவிசேஷம், அவ்வளவுதான். உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு நல்ல காலம், நித்திய ஜீவன் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இவ்வளவு சொல்றதுக்கு லா படிக்க வேண்டியதில்லை, தியாலஜி படிக்க வேண்டியதில்லை, காலேஜ் போக வேண்டியதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும். நம்ம பார்க்கிற காண்கிற எல்லாவற்றையும் எல்லா மனிதர்கிட்டையும் நீங்க சொல்லணும். இதான் நீங்க செய்ய உங்களுக்கு புண்ணியம். எதுக்கு பேர் தான் புண்ணியம். உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே, பரலோகத்தில் சொத்துன்னா இதுதான், ஆத்மா. ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க. ஒரு கூட்டம் நடக்குது, அரைகோல் விடுறாங்க, 8:30 மணிக்கு ஆராதனை சொல்றாங்க, இல்லை ஒரு 6 மணிக்கு சொல்றாங்க, இல்லை 7 மணிக்கு சொல்றாங்க. அடிச்சு பிறண்டு ஓடி வந்து அந்த ஆராதனை கலந்து ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்ற அந்த உணர்வு யாருக்கு வரும்? யாருக்கு வரும் சொல்லுங்க? யாருக்கு வரும் அந்த உணர்வு? யாருக்கு வரும்? தேவனை சர்வ வல்லவர் என்று உணர்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கு என்ன வரும் அந்த உணர்வு? ஒரு நாள் தவற உங்களுக்கு அது விஷயம் இல்லை, தினமும் இப்படி பண்றவங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னு தானே அர்த்தம். தேவ பிள்ளைகளே, கவனமா கர்த்தருடைய விஷயத்துல இருங்க. காலம் இனி என்ன செய்யாது, செல்லவே செல்லாது. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு நிமிடம் தாழ்த்தி ஜபிக்க போகிறோம். இந்த மேய்ப்பர்கள் செய்த செயலை பாருங்க. அவங்க பிரசித்தம் படுத்தினாங்க. 18ஆம் வசனம் லூக்கால 2:18 சொல்லுகிறது, மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லுங்க. இருபதாம் வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன் படியை கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். கண்களை மூடி நாம கர்த்தரை துதிக்க போறோம். வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்றோம்னு தெரியல, ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இந்த செய்தி நற்செய்தின்னா நீ கண்டிப்பா அறிவிக்கணுங்க. அவன் அடிப்பா இவன் அடிப்பான்லாம் இருக்கக்கூடாது, அறிவிச்சே ஆகணும். காலம் இனி செல்லவே செல்ல, நாளே இல்லை. உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இதை செஞ்சிருங்க. உங்களை தயவா கேட்கிறேன், புண்ணியமா போகும். வெறுங்கையா போகாதீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு.
அவர் உங்களுக்காக எனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க ஒரு ஆத்துமாக்கா இறங்கி போக கூடாதா? இவ்வளவு பெரிய சர்ச்சை யாருக்கு கட்டி வச்சிருக்கீங்க? எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு தானே, பாவிகளுக்கு தானே. குடிக்கிறவங்களாம் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்காக தான் இயேசு மரிச்சார். விபச்சாரிகளை கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்காக தான் இயேசு மரிச்சார். நீங்களும் சேர்ந்து விபச்சாரி குடிக்கிறான் அப்படி சொல்றதுக்கு அல்ல, அவங்கள அழைச்சிட்டு வாங்க. குடிக்கிறவனை கூட்டு வாங்க, விபச்சாரம் பண்ற கூட்டிட்டு வாங்க, காட்டு மிராண்டிகளை கூட்டிட்டு வாங்க, கஷ்டப்படுறவங்களை கூட்டிட்டு வாங்க, ஏழைகளை கூட்டிட்டு வாங்க, ஒண்ணுக்கு முடியாதவங்களை கூட்டிட்டு வாங்க, வியாதிசரை கூட்டிட்டு வாங்க. வெளியேறப்பட்ட ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரும், எல்லாரும் ஒவ்வொருவரும் வெளியேறப்பட்ட ஆத்துமாக்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்துக்கே தெரியுது கிறிஸ்து பிறப்பு ஒரு சரித்திர நிகழ்வு என்று சொல்லி, சாதாரணமான எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரிய வைங்கப்பா. இத பத்தி நான் பேசுறேன், எனக்கு என்ன பிரஸ்டேஜ் குறைஞ்சிருமா? இல்ல ஊரோட்டு தள்ளி வச்சிருவாங்களா? எனக்காக மரிச்ச இயேசுவுக்காக நான் மரிக்க மாட்டேனோ? மரிக்க கூடாதோ? யாருக்காக வாழுகிறாய் மகளே? நீ யாருக்காக வாழுகிறாய்? உனக்கு நீ யார் இருக்க? நீ நம்ம மனிதர்கள் ஒரு நாள் தூக்கி எறிவார்கள், மறந்து விடாத. நீ நம்ம மனுஷி ஒரு நாள் தூக்கி எறிவாள். கர்த்தரோ கடைசி வரைக்கும் உனக்கு துணை நிற்பார். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்கிறார். கர்த்தருக்காக வாழ உன் அர்ப்பணி. கடைசி லாஸ்ட் வார்னிங். அடுத்தவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு இன்றிலிருந்து கர்த்தருக்காக ஏதாகலும் செய்ய முன்வாருங்கள். முன்வாருங்கள். கர்த்தருடைய அழகுக்கு அதிகமாக நேசிக்கிறார். கண்களை மூடு. நாம கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் உணர முடிகிறது. தேவ பிள்ளைகளை கண்ணு மூடி அவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு வாய்ப்பு தந்தல மகளே, எத்தனை வாய்ப்புகள் தந்த நீ அவளோட பேசுன்னு சொன்னா அவள்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருந்தா நீ வந்திருப்பால, கூட்டிட்டு வந்தா வந்திருப்பால. கிறிஸ்துமஸுக்கு அவளை கூட்டிட்டு வந்தியா? தோணுச்சுல உள்ளத்துல, அவளை கூப்பிடுறது தோணுச்சுல, அவனை கூப்பிடுன்னு தோணுச்சுல மகனே. ஒரு போன் பண்ணி இருந்தா நீ வந்திருப்பான்ல. உன்னை தேடி இயேசு வந்தார்ல, நான் உன்னை தேடி வந்தேன்ல, நீ அவனை ஏன் தேடி போகல? அதை விட உனக்கு என்ன முக்கியமான வேலை? எங்க குடிச்சிட்டு கிடக்கானோ நீ கூப்பிட்டு வந்திருப்பேன்னா இயேசுவை பத்தி அறிஞ்சிருப்பான்ல. இன்னைக்கு இங்க போடப்படுற சாப்பாடு சாதாரண சாப்பாடு இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேலே கலந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேலே கலந்திருக்கிறது சாப்பாடு. ஜீசஸ். புசிப்பும் குடிப்பும் கொண்டாட்டமும் அல்ல வாழ்க்கை. இவைகளெல்லாம் மாயையான ஒன்று. எல்லாம் சம்பாதிச்சு ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் மகனே?
அதனால் என்ன லாபம் மகளே? உனக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன்னு சொல்றாரு. உனக்காக தான் ரத்தம் சிந்தினேன்னு சொல்றாரு. உனக்காகத்தானே 3 மணி நேரம் அந்த சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. உனக்காகத்தானே தன் ஜீவனை கொடுத்தேன்னு சொல்றாரு. உன் பாவத்தை போக்க, பாவத்தை மன்னிக்க தானே இயேசுங்கிற பெயர்ல நான் வந்தேன். நீ உன் பக்கத்து வீட்டு பாவத்தை மன்னிச்சிரு. உனக்கு விரோதமா எழும்புறவங்க பாவத்தை மன்னிச்சிரு. அந்த மனுஷனை மன்னிச்சிரு, அந்த மனுஷியை மன்னிச்சிரு. தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிரு. ஒப்புரவாகி நீ பேசணும், பிரசித்தப்படுத்த இயேசுவை. இயேசுவை பிரசித்தப்படுத்தி ஆகணும். நம்ம உடம்புல உயிர் இருந்து யூஸே இல்லை. இயேசு தந்த பிச்சை வாழ்க்கை இது. இயேசு தந்த பிச்சை வாழ்க்கை இது. அவரை குறித்து நீ பேசணும். நீ சும்மா இருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், வேறு வழியாய் வரும். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க என் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். Thank you, Jesus. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தகப்பனே, இந்த நல்ல நாளில் கூட மேய்ப்பர்களுக்கு இருந்து அந்த உணர்வு எங்களுக்கு தாங்கப்பா. அந்த ஆடுகள் முக்கியம் இல்லை, வேலை முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு. அதை அறிவிக்கணும், இம்மிடியேட்டா அறிவிக்கணும், உடனே செய்யணும். இதுதான் முதல் தலையாய கடமை அப்பா. எத்தனை மக்கள் அழிந்து குடிக்கு அடிமையாகி போகிறார்கள். என்னாலே தான் நான் இயேசு பத்தி சொல்லியிருந்தேன், ஒரு நாளா உணர்ந்திருப்பான். அவன் குடித்து அழிந்து போறதுக்கு நானும் காரணமா இருக்கிறப்பா. என்ன மன்னிங்க, நீ ஒப்பு கொடுங்க ஜீசஸ். எத்தனை பேர் கடல்ல கஷ்டத்துல வேதனையில செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். அது காரணம்னா சகோதரி, காரணம் சொல்லுங்க. ஒரு போன் பண்ணி இருந்தா அக்கா ஆறுதலா இருக்குக்கா நீ பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. கண்டதெல்லாம் பேச, அடுத்தவங்களை பத்தி குறை பேசுற நேரத்துல ஒரு வார்த்தை இயேசுவை பத்தி சொல்லியிருக்கலாம். அவர் ரட்சகர் புரிந்திருப்பாங்க. அவன் வாழ்க்கை மாறி இருக்கும். நீங்களும் அப்படித்தானங்க மாறி வந்தீங்க. அந்த அக்கா சொல்லித்தானே மாறி வந்தீங்க. அந்த சகோதரன் சொல்லித்தானே மாறினீங்க. சகோதரி சொல்லித்தானே மாறினீங்க. நீங்க பெற்ற அந்த நல்ல ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்த இயேசு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இன்றிலிருந்து உண்மையான கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாட விரும்பினீங்கன்னா இன்றைக்கு ஒரு புறஜாதி மார்க்கத்தார் இயேசு அறியாத ஒரு நபரை கூட்டு சாப்பாடு போட்டு அவருக்கு இயேசு பத்தி சொல்லுங்க. இதுவே உண்மையான கிறிஸ்துமஸ். இதுலதான் கர்த்தர் பிரியப்படுவார். கர்த்தருடைய ஊழியங்களை செய்யுங்க. இன்னொரு ரட்சகர் நமக்கு பிறக்க போகுது. இதே போல இன்னொரு ரட்சகர் நமக்கு கிடைக்க போறதும் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற சொன்ன இயேசு போல ஒரு தெய்வம் இந்த பூமியில உண்டு. உங்களை என்னை ரட்சிப்பதற்கு பரலோகம் கொண்டு செல்வதற்கு இவரே பெருமாள். Thank you, Jesus. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நடக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பிள்ளை கண்டுகளித்து இயேசு பிறப்பை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக
மாற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வை தரப்பொறுமைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, ஐக்கியம், அரவணைப்பு, வழி நடத்தலும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நம் மனைவியோடு கூட என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். இந்த நேரத்திலும் கூட ஒரு